வேர்ல்டு வார் டூக்கும் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கும் என்னடா சம்மந்தம்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பிரிட்டிஷ் இந்தியா மட்டும் இல்ல, இந்த எல்லா நாடையும் பிடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த எல்லா நாட்டுக்கும் எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சுன்னு மட்டும் பாருங்களேன். 1947ல இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் பிச்சின்னு ஓட்டாங்க. இரண்டாம் உலக போர் தொடங்கும் போது, அதாவது 1939 தொடங்கும் போது, உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர்னா பிரிட்டிஷ் தான். உலகம் ஃபுல்லா பல நாடுகளை அவங்களோட கைவசம் வச்சிருந்தாங்க, இந்தியாவை வச்சிருந்த மாதிரி. ஆனா இரண்டாம் உலக போர்ல எதிர்பாராத விதமா ஒரு ஆள் உருவானார். ஒரு நாடு, ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் நாடு ஒண்ணு எல்லாரையும் ஆட்டி படைச்சிச்சு. ஹிட்லரோட ஜெர்மனி. பிரான்ஸ ஜெர்மனி போய் பிடிச்சிருச்சு. இப்ப அடுத்தது பிரிட்டன் தான். இவனுங்க என்ன பண்றதுன்னு தெரியாத கஷ்டப்பட்டு போராடி இருந்தாங்க இந்த போர்ல. அந்த போர்ல அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட அவங்களோட முக்காவாசி கஜானாவே காலி ஆயிடுச்சு. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்கன்னா, வேற வழியே இல்லாத அமெரிக்கா கிட்ட இருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடன் மேல கடன் வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெர்மனி கூட சண்டை போட்டிருந்தாங்க. இது இல்லாத ஜப்பான் வேற அட்டாக் பண்ணி நின்னுச்சு. எப்படியோ கடைசியில ஜெர்மனி ஜப்பான் எல்லாரையும் முடிச்சு வேர்ல்டு வார ஜெயிச்சிட்டாங்க. ஆனா வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் ஜெயிச்சாலும் கஜானால காசு இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க சும்மா பேருக்குன்னு கொஞ்சம் காசு இருக்குது. அவங்க நாடே ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்துச்சு. இப்போ இந்த டைம்ல உலகம் ஃபுல்லா ஊர்பட்ட காலனி இந்தியா மாதிரி பல நாடுகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு நாடையும் அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. இவங்களோட ஆபீசர்ஸ், மிலிட்டரி, போலீஸ், இந்த மாதிரி பல துறைகள் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி பல செலவுகள் இருக்குது. இதுல அவனோட நாடே இப்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது. இப்போ இவன் எப்படி இன்னொரு நாட்டை பார்த்துப்பான்? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியர்கள் அது கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். சரி, நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு புரியுது, நாங்க உங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோஆபரேட் பண்ணணும். ஆனா இங்க காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் இந்தியாவில இருக்கிற எல்லாரும் சரி, பிரிட்டிஷ்க்கு பிரஷர் மேல பிரஷர் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாத ஃபர்ஸ்ட் நம்ம நாடை நம்ம காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து பிச்சுக்குன்னு ஓடிட்டாங்க.